ஆனால் இப்போ நமக்கு கோயம்புத்தூர் பக்கத்துலேயே இந்த பீச் இருக்குது. நினச்ச நேரம் ஜாலியாக வந்துடலாம். பீச் இன்னும் நமக்கு இங்கேருந்து 15 நிமிஷம் தான் காமிக்குது. நம்ம வந்து புதுசாக மோட்டார் பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஒரு போட் இருந்துச்சு அங்கே பாருங்க, நம்ம ஆளு படத்தெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. டார்க் ப்ரௌன் மாதிரி தெரியுது. சிஎன்ஜி டேங்க் தான் போகுது. கார் ஓட்டுறவங்களுக்கு வந்து அவங்களோட இன்ஜின் லைஃப் நல்லா இருக்கும். ஹில் ஸ்டேஷனுக்கு போகிற மாதிரி தான் இருக்குது. இருட்டில் இருந்து அப்படியே டிரான்சிஷன் பாருங்க. இது வந்து அப்படியே காடு மாதிரி தான் இருக்குது. நம்ம ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வாங்கியிருக்கோம். சேஃபான இடம் கிடச்சிருக்கு. நான் கிட்ஸ் பார்க்கு இது என்ன இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு ஃபுல்லாகவே காமிக்கிறேன். கேள்விக்குறி தான். அப்படியே காட்டுக்குள்ள வந்து அந்த மரத்துக்கு நடுவில் 570 சிசி நெல்லிக்காய் மாங்காய். சின்ன பசங்களுக்கு வந்து அங்கே ஒரே விளையாட்டு தான். எல்லாருமே வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. ஒரு நாள்லேயே போயிட்டு திரும்பி ரிட்டனாக இவங்க ஒர்க்குக்கு போக ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த பீச் ட்ரிப்போட டோட்டல் பட்ஜெட்டுக்கு வருவோம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். என்னோட பேர் வந்து ராஜ்லிண்ட். நம்ம வந்து ட்ராவல் vlog பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கு வந்து சின்ன ஒரு பிரேக் தேவைப்பட்டுச்சு, ஹைவேல டிரைவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இந்த கோயம்புத்தூர் பக்கத்துலேயே இருக்க ஹிடன் பீச்சை வந்து என்னோட ஃப்ரெண்டு தான் எனக்கு சஜஸ்ட் பண்ணா. இந்த டோட்டல் ட்ரிப்போட பட்ஜெட் என்ன அப்படிங்கிறது வந்து நான் உங்களுக்கு எண்டில் சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் போகணும் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் யாராவது நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். போட்டிருக்க vlogsலாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணுங்கள். என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன், போய் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம வந்து லைஃப் ஸ்டைல், ட்ராவல், POV, டெக் அப்படின்னு சொல்லி நிறைய டிஃப்ரெண்ட்டான vlog கொடுக்குறோம். நமக்கு நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் ரெடியாக இருக்குது. நம்ம சாப்பிட்டு அப்படியே கிளம்பலாம். நமக்கு இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா பரோட்டா, அப்புறம் வந்து மட்டன் கிரேவி. அது மட்டும் இல்லை, நமக்கு பழைய சாப்பாடு இருக்குது. இது எதுக்குன்னா வந்து நமக்கு ட்ராவலில் நல்ல டைஜஸ்ட்டாக இருக்குது. கீழே நம்ம கார் ரெடியாக இருக்குது. நம்ம அப்படி போக வேண்டியதான். கைஸ், நம்ம வந்து ஒரு வழியாக வீட்டை விட்டுட்டோம். கொஞ்சம் ஏர்லியாக கிளம்பலாம் அப்படின்னு தானே பார்த்தேன். பட் பாட்டிக்கு ஒரு சின்ன வேலை இருந்துச்சு. பாட்டி சொன்னது என்னென்னா 10 நிமிஷத்தில் அந்த வேலை முடிஞ்சிருன்னு சொன்னாங்க. அதுக்காக தான் நான் கிளம்பி போனேன். ஆனால் ஆனது என்னமோ நமக்கு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கிட்ட ஆயிடுச்சு. மணி இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா 11-12 காமிக்குது. நமக்கு ரேஞ்ச் வந்து 95 கிலோமீட்டர் காமிக்குது. ஃபியூல் வந்து நம்ம வந்து போகிற இடத்துல எங்கே அடிச்சுக்கலாம். நம்ம ஒரு வழியாக வந்து பைபாஸை பிடிச்சிட்டோம். பரவாயில்ல. வந்து லாரி பாருங்கள், அவங்க பாட்டுக்கு லெஃப்ட்டில் போகிறாங்க. ஒரு சில லாரியும் பார்த்திங்கன்னா ரைட்டில் நமக்கு வருவாங்க. கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கும். பட் யாருக்குமே தொந்தரவு இல்லாமல் டீசெண்டாக போயிட்டுருக்காரு. இந்த மாதிரி ஆளுகளை பார்க்கும்போது எனக்கு உண்மையாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பொதுவாக வந்து நான் ஏதோ ஒரு ட்ரிப்புக்கு போகிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ப்ரீ பிளான்டாக போவேன். முதவே வந்து இந்த ஓயோவில் ரூமை புக் பண்ணிவிட்டு அந்த ஊரில் என்னென்ன இடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி யூடியூப்பில் வந்து ஒரு வீடியோஸை நான் பார்ப்பேன். எப்படி இருக்குது, எங்கே போகலாம், நம்ம ஆடியன்ஸ்க்கு என்ன சொல்லலான்னு பார்ப்பேன். பட் இந்த இடம் பார்த்திங்கன்னா எனக்கு கம்ப்ளீட்டாக ஒரு சின்ன ஐடியா கூட இல்லை. இங்கே எப்படி இருக்கும், இந்த பீச்சில் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்டு சஜஸ்ட் பண்ண ஒரே ரீசனுக்காக போகிறேன். யூடியூப்பில் நான் ஒரே ஒரு வீடியோ தான் பார்த்தேன். பட் அது வெறும் பீச் மட்டும் தான் பார்த்தேன். பட் உண்மையாலுமே எனக்கு அங்கே போய் தான் அங்கே என்னெல்லாம் இருக்க போகுதுங்கிறதே தெரிய போகுது. உங்களுக்கு கண்டிப்பாக அங்கே போய் பீச் எப்படி இருக்குது, இந்த இடத்துக்கு நீங்கள் வரலாமா அப்படிங்கிறது வந்து டோட்டலாக முதல்ல சொன்ன மாதிரி பட்ஜெட்டோடு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஆனால் ரோடு தான் வந்து இங்கே பேட்ச் ஒர்க் நிறைய நடந்திருக்கு. இந்த மழை பெஞ்ச நாள் அரிச்சிருச்சா என்னன்னு தெரியல. பட் பொதுவாகவே இந்த ரோடு நல்லா இருந்துச்சு. ஐயோ, டமடமடங்குது. உங்களுக்கு சவுண்ட் கேட்குதான்னு தெரில. இங்கே பாருங்க, எப்பா அந்த மழை பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி. இந்த கேமரா தான் நம்ம எல்லாத்தையுமே மாட்டி விட்டுட்டுருக்கு. மேலே பாருங்கள், தெரியுதா? நான் இந்த கேமராவை ஃபோட்டோ எடுத்தேன்னு கீது எனக்கு ஃபைன் கீது போட்டுறாதீங்கப்பா. ஆல்ரெடி நான் வந்து சேட் ஃபீலிங்ஸோடு தான் போய் அந்த ஃபைனை கட்டினேன். என்ன பண்ணுறது, நம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு லொக்கேஷனை போய் பார்க்கணும் அப்படின்னா அதில் சின்ன சின்ன காம்ப்ரமைஸும் இருக்க தான் செய்யும். நம்மளோட ஸ்கேனிங் ஸ்பீடு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, வெரி ஃபாஸ்ட். பொதுவாக இந்த டோல்கேட்டுக்கு வெளியே வந்து இந்த ஃபாஸ்டாக்லாம் விற்றுட்ருக்காங்க நம்ம ஏரியாவில். பட் எமர்ஜென்சியாக நீங்கள் வாங்கினா கூட நீங்கள் வாங்கிக்கலாம். பட் இருந்தாலும் நீங்கள் ஹைவே போகிறதுக்கு முன்னாடி இந்த ஃபாஸ்டாக் எடுத்து வச்சுக்கிறது நல்லது. கைஸ், இந்த லாரி பாருங்கள். இந்த லாரி ஃபுல்லாகவே வந்து இந்த சிஎன்ஜி டேங்க் தான் போகுது. நமக்கு முன்னாடி ஒரு ஷிஃப்ட் நிற்கிது பாருங்கள். இங்கே வந்து இது கேரளா வண்டி. இவங்க அந்த கேமரா கிட்ட வரும்போது கரெக்டாக பிரேக் அடிச்சுக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து அந்த ட்ரிக்கு தெரியுது, என்னெல்லாம் பண்ணால் ஃபைன் வராதுன்னு சொல்லி. நம்மளும் இந்த ஊருக்கு அடிக்கடி வந்தால் நம்ம தெரிஞ்சுக்கலாம் எப்படி ஃபைன் வாங்காமல் தப்பிக்கலான்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி ஒரு வென்டோ போச்சு. அந்த வென்டோவும் கரெக்டாக அவங்க இந்த கேமரா கிட்ட போகும்போது கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கிட்டாங்க. இந்த வண்டியுமே ஸ்லோ பண்ணிச்சு. ஸோ இவங்களோட ட்ரிக்கை நம்ம வந்து ஃபாலோ பண்ணி பார்ப்போம். இருந்தாலும் நம்ம ஒன்றும் ரொம்ப அழுத்தலை. இருந்தாலும் திடீர்னு வந்துருமோன்னு வேறு பயமாக இருக்குது நமக்கு. கைஸ், அடுத்து ஒரு கண்டம் நமக்கு வந்துருச்சு. நம்ம இங்கே போனதுக்கப்புறம் அது நல்ல மாதிரி நடிக்கணும். அப்படி கரெக்டாக நாங்கள் வந்து 50 தான் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி. ஹாய். இந்த மாதிரி லாரிக்குள்ளே போகும்போது தான் நமக்கு ரிஸ்க்கு. ஏன்னா இவங்களும் அவங்க ஒரே ஸ்பீடில் போயிட்டுருப்பாங்க. இவ்வளோ நேரமாக வந்து நமக்கு வழி இல்லாமல் இருந்துச்சு. இப்போ தான் அவர் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போக ஆரம்பிச்சிருக்காரு. பாட்டி, நீங்கள் சேஃபாக கிராஸ் பண்ணுங்கள், மேலே நடங்க, அதான் உங்களுக்கு நல்லது. இங்கே ரோட்டுக்கே நீங்கள் வராதிங்க. நான் வந்து யூடியூப்பில் வீடியோ பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து என்னோடய பேஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். கண்டென்ட் கொடுக்குறேன், அதெல்லாம் ஒரு விஷயம் இருக்கட்டும். பட் அதையும் தாண்டி வந்து
நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து நான் கண்டிப்பாக ஆடியன்ஸுக்கு நான் சொல்லணும் அப்படின்னு என்றைக்குமே நான் ஆசைப்பட்டிருக்கேன். நான் வந்து 2015 வந்து நான் இங்கிலீஷில் வீடியோ போட்டிருந்தேன். அப்போ கூட நான் வந்து ஹானஸ்ட்டாக தான் இருந்திருக்கேன். என்னை வந்து யாருமே வீடியோ பார்க்காத காலத்துலேருந்தும் நான் வந்து இப்படி தான் இருந்திருக்கேன். இப்போவும் நான் அப்படி தான் இருக்கேன். நம்ம வந்து என்ன தான் ஃபேக்காக ட்ரை பண்ணாலுமே நம்மளோட ஒரிஜினல் கேரக்டருங்கிறது வந்து என்றைக்குமே மாறாது. இன்னும் நமக்கு வந்து 89 கிலோமீட்டர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி காமிக்குது. ரேஞ்ச் இன்னும் 60 கிலோமீட்டர் காமிக்குது. ஃபியூல் மட்டும் நம்ம அடிக்கணும். நான் நேற்று நைட்டு அடிக்கணும் தான் நினச்சேன். பட் இருந்தாலும் பெட்ரோல் பங்க்குக்காக பஞ்சம் கேரளா ரோட்டில். ஸோ அதனால் நான் வந்து அடிக்காம விட்டேன். பொதுவாக நம்ம லைஃப் ஸ்டைல் vlog பார்த்திங்கன்னா நம்ம எப்படியாவது ஒரு நாள் எடிட் பண்ணி கொடுத்துடலாம். நான் வந்து எப்படியாவது தூக்கலாம் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு விடிய உட்காந்து எடிட் பண்ணி அப்படி சாயங்காலத்துக்குள்ள கொடுத்துருவேன். அப்படின்னாலும் பல இஷ்யூ ஆகும். ப்ராசஸ் ஆகும்போது இஷ்யூ ஆகும், அப்லோட் பண்ணும்போது இஷ்யூ ஆகும். நம்ம காப்பிரைட் இல்லாத சாங்ஸ் தான் போடுவோம், ஆனாலும் காப்பிரைட் அப்படிங்கிற மாதிரி ஆகும். ஸோ நம்ம யூடியூப்பில் தான் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், நீங்கள் வந்து யூடியூப் சாங்ஸ் யூஸ் பண்ணுங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அதாவது யூடியூப் ஸ்டூடியோவில். இப்போ அதுலேருந்து எந்த பிரச்சனையுமே வரதில்லை. உங்களுக்கு அந்த வீடியோவில் கீழே பார்த்தீங்கன்னா சும்மா கிளைம் மாதிரி காமிக்கும். பட் ஆனால் அது கிளைம் கிடையாது. இப்போ அந்த காப்பிரைட் பிரச்சனைலேருந்து தப்பிச்சிட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பட் இருந்தாலும் ஒரு vlog கொண்டு வரது வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. அதுதான் நான் சொல்லுவேன். டெய்லி vlog பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து சாதாரண விஷயமே கிடையாது. சும்மா நாச்சுக்கு வீட்டுக்கு வெளியே வந்து ஒரு 2 செகண்ட் வீடியோ எடுத்து டெய்லி இத்தனை மணிக்கு நம்ம அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதே வந்து ஈஸி கிடையாது. அதே கண்டென்ட் வச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயமே கிடையாது. அதனால தான் வந்து யூடியூப் கிரியேட்டர்ஸ் மேலே எப்போ எனக்கு தனி மரியாதை உண்டு. அதை வச்சுக்கோ இருக்கட்டும் பரவாயில்ல. ஆனால் ஒரு விஷயம் வந்து என்னால் கேரண்டியாக சொல்ல முடியும், நம்ம வண்டி வந்து எவ்வளோ தூரம் வந்து அழகாக மெயின்டைன் பண்ணுறோமோ அவ்வளோ நல்லா ஓடும். நம்ம வந்து போட்டு தட்டி எடுக்காமல் ஆர்பிஎம் ஃபுல்லாக எகிர விடாமல் ஓட்டினோன்னா வண்டி இன்ஜின் லைஃப் நல்லாயிருக்கும். அதே மாதிரி கேரளாவில் கார் ஓட்டுறவங்களுக்கு வந்து அவங்களோட இன்ஜின் லைஃப் நல்லாயிருக்கும். நான் எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா, அவங்களோட ஸ்பீட் லிமிட்டே வந்து எவ்வளோ கம்மியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ ஸ்பீடில் அவங்க டெய்லி ஓட்டிகிட்டு இருக்காங்கன்னா அவங்க வண்டியும் நல்லாயிருக்கும், அவங்களுக்கு மைலேஜும் நல்லா வரும், அவங்களுக்கும் சேஃப்டி. எப்படி இது வந்து சர்க்காஸ்டிக்காகவும் எடுத்துக்கலாம், நல்ல விதமாகவும் எடுத்துக்கலாம். பொதுவாக இந்த டார்க் கலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கேரளாக்காரங்க தான் விரும்புவாங்க. அவங்களுக்கு வந்து இந்த டார்க் கலர் ரொம்ப பிடிக்கும் போல தெரியுது. பட் இது வந்து பிளாக் மாதிரி தெரியல, இது வந்து டார்க் ப்ரௌன் மாதிரி தெரியுது. கைஸ் நம்ம ஒரு பங்கை பார்த்தாச்சு, வழி நம்ம இங்கே கொடுத்துருக்காங்க. பெட்ரோல் வந்து இங்கே 106 ரூபா வருது, நம்ம ஊரில் 103. நமக்கு சாவக்காடு பீச் வந்து இங்கேருந்து இன்னும் 57 கிலோமீட்டர் காமிக்குது. டைம் இப்போ கரெக்டாக 12:27. நம்ம இங்கேயே வச்சு பெரிய டோல்கேட்டுக்கு வந்துட்டோம். பாருங்க 1 2 3 4 5 6 ரொம்ப நேரமாக நிற்கிற மாதிரி தெரியுது கைஸ். பாருங்க அந்த ஆர்டர்னு கேட்டிங்களா, லாரியோடது பாட்டெலாம் பிடிக்குது பயங்கரமாக. வெல்கம் டு டெல். ஓகே தேங்க்யூ. இங்கே கொஞ்சம் அதிகமாக சார்ஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நான் போன தடவை கவனிக்கல. 100 ருபீஸுங்கிறது கொஞ்சம் அதிகமாக தெரியுது எனக்கு. பட் ஆனாலும் இந்த வியூ வருது. பட் இங்கே ஸ்பீட் லிமிட் எதுவுமே போடல. ஒரு சில இடத்துல வந்து கம்மியாக போட்டிருக்காங்க, கூட்டுறாங்க. உண்மையாலுமே எந்த ஸ்பீடில் போகணும்னு எனக்கே தெரில. ஆனால் பெட்ரோல் அடித்தாச்சு, இனிமேல் பயப்படாமல் ஓட்டலாம். நம்ம இப்போ கரெக்டாக க்ரூஸ் கண்ட்ரோல் போட்டு விட்டு 70 போயிட்டுருக்கோம், 8வது கியர் போட்டு. ஆனால் இந்த ஊருக்கு வந்தால் ஏதோ ஃபாரினுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல் வருது. அங்கே பாருங்கள் அந்த இடங்கள்லாம் பாருங்கள், அந்த மலையை குடஞ்சி வச்சுருக்காங்க பாருங்கள். குடஞ்சி வச்சுருக்காங்களா இல்லை அது சரிஞ்சு முடிஞ்சிருச்சான்னு தெரியல. ஆனால் ஏதோ ஹில் ஸ்டேஷனுக்கு போகிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஊட்டிக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா மழை நமக்கு இங்கேருந்தே தெரியும். இங்கேருந்து போய் மேலே ஏறி அதுக்குள்ளே தான் நம்ம போவோம். கேரளாவின் அட்டல் டனலுக்குள்ளே போகிறோம். பட் உண்மையாலுமே இந்த டனல் பேர் என்னன்னு எனக்கு தெரியாது. பட் நான் வச்ச பேர் இது. இப்போ அப்படியே நம்ம வெளிச்சத்தில் போயிட்டுருக்கோம். அப்படியே டிரான்சிஷன் பாருங்கள், இருட்டாக மாறப்போகுது. ஓ மை காட், வேற லெவலில் இருக்குங்க இந்த இடம். ஆனால் இன்னும் வேலை நான் முடியல போல தெரியுது. டனல் நமக்கு முடிய போகுது. நம்ம வந்து இருட்டிலேருந்து அப்படியே டிரான்சிஷன் பாருங்கள், வெளிச்சத்துக்கு போகிறோம். அவ்வளோதான், வந்தாச்சு. எப்படி இருக்கு பாருங்க. சொல்லப்போனால் இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு பீச் ட்ரிப்பு வர்க்கலாவுக்கு அடுத்து. இந்த வர்க்கலா வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ 50,000 வரப்போகுது. அதை நீங்கள் பார்க்கலன்னா நீங்கள் போய் பாருங்கள், நம்ம சேனலில் இருக்கும். நான் வந்து உங்களுக்கு பார்க்க போகிற மாதிரி பண்ணித்தரேன். அந்த வீடியோ ஃபுல்லாகவே கண்டென்ட் தான். அது வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு விளாகாக இருக்கும். டோட்டல் கைடுமே அந்த விளாகில் இருக்குது. கைஸ் அங்கே பாருங்கள் போலீஸ். ரோடாக வந்துட்டு இருந்த ஜேர்னி வந்து திடீர்னு ஒரு சந்துக்குள்ளே பூந்துருச்சு. இந்த வர்க்கலாக்கு போகிறதுக்கு திரும்ப பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இருக்குது. இது வந்து ஊர் மாதிரி இருக்குது, எல்லாம் மரங்கள். ஆனால் என்னென்னா வெயில் அவ்வளோ அடிக்கல, அந்த வரைக்கும் சந்தோஷம். நமக்கு மேப்பில் போட்ட மாதிரியே நமக்கு இங்கேருந்து இன்னும் நமக்கு 38 கிலோமீட்டர் தான் இருக்குது. பட் ஆனால் சுத்தமாக எந்த ஒரு டயர்டும் இல்லை. ஆனால் ஏதாவது சர்பத்தை தான் குடித்தா நல்லாயிருக்கும். ஆனால் கடைகள் தான் வர மாட்டேங்குது. நமக்கு இவ்வளோ நேரம் கழிச்சு இப்போ தான் ரோடு கொஞ்சம் ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்குது. ஓப்பனாக இருக்குன்னா அங்கே வந்து நல்லா மரங்களாக மறைச்சிட்டு இருந்துச்சு. இப்போ தான் நமக்கு கொஞ்சம் ஊரே தெரிய ஆரம்பிக்குது. ஆனால் இந்த ஊரில் வீடுகள்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. கோவாவில் வந்து எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இந்த ஊரும் இருக்குது எனக்கு, என்னை பொறுத்த வரைக்கும். ப்ளீஸ் அங்கே பாருங்க, நம்ம வண்டி ஒன்று வருது.
சாண்ட்ரோசிங் ரெட் கலர். ரெட் எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நம்ம வந்து வர லெஃப்ட்டில் திரும்பணும். இவ்வளோ நேரமாக நம்ம சந்து புந்துக்குள்ளே ஓட்டி இப்போ தான் கொஞ்சம் பெரிய ரோடு அந்த மாதிரி தெரியுது. இப்போ வந்து நம்ம கரெக்டாக ரைட்டில் திரும்பணும். அங்கே பாருங்க நம்ம அளவு படத்தெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ரைஸ் நமக்கு வந்து நல்லா பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இவ்வளோ நேரமாக கடை தான் தேடிட்டு இருக்கேன். கடை வருது, பட் ஆனால் எல்லா கடையும் மூடி போட்டிருக்காங்க. அது என்ன ரீசன்னு தெரில. நல்ல ஒரு ஹோட்டல் பார்த்துட்ருக்கேன். ஏன்னா வீட்டிலேருந்து நான் சாப்பாடு எடுத்துகிட்டு வரல. பொதுவாக நம்ம பிராண்டு ட்ரிப்னா சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு போவோம். ரைஸ் நம்ம இங்கே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டை பிடிச்சாச்சு. கூட்டமாக தான் இருக்குது, நல்லாயிருக்கும்னு நம்புகிறேன். பார்ப்போம். நம்ம ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வாங்கியிருக்கோம். நான் வந்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். காரில் நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி ஒரு பிளேட் வாங்கி வச்சுக்கோங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து நம்மளோட பிளேட்டு தான். பட் இவங்க பேக் பண்ணால் பேக்கிங் இங்கே இருக்குது. பட் ஆனால் பயங்கர சூடாக இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பைட்டு டேஸ்ட் பண்ணிடலாம். நீங்கள் எல்லாருமே சாப்பிட்டீங்களா? மணி இப்போ கரெக்டாக 2:17. நம்ம வந்து இங்கே ஒரு ஓரம் கட்டி இருக்கோம் ஒரு இடத்துல. அவ்வளோ காரமாக இல்லை. ஸோ தைரியமாக சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். இந்த ஹோட்டலோட இது நான் உங்களுக்கு மேலே போட்டு வரேன். எங்கேயாவது நான் சாப்பிட்ட சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து எவ்வளோ மார்க் கொடுப்பேன்னா 10க்கு 6 கொடுக்கலாம். ஒரு மற்ற விஷயங்கள்லாம் நல்லா இருக்கலாம் அங்கே. பட் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வந்து எனக்கு என் மனசுக்கு எவ்வளோ தோணுதுன்னா 10க்கு 6 கொடுக்கலாம் அப்படின்னு தோணுது. பட் ஆனால் காரம் எதுவுமே இல்லை. ஸோ நீங்கள் இந்த சைடு வந்தீங்கன்னா நீங்கள் இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம். வேறு டிஷ்ஷஸ்லாம் நிறையா அங்கே இருக்குது. கைஸ் பீச் இன்னும் நமக்கு இங்கேருந்து 15 நிமிஷம் தான் காமிக்குது. இப்போ மணி கரெக்டாக 2:33. நம்ம கிராஜுவலாக தான் வந்தோம். ரொம்ப ஒன்றும் அழுத்தில் உங்களுக்கே தெரியும். நம்ம வந்து காட்டு பகுதிக்குள்ளே வந்திருக்கோம். இது வந்து அப்படியே காடு மாதிரி தான் இருக்குது. லெஃப்ட்டு ரைட்டு மேலெலாம் மரங்களாக இருக்குது இருட்டா. இவ்வளோ நேரமாக நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம். பட் இந்த விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன் பாருங்கள். நம்ம வாட்சுக்கு வந்து உங்கள்கிட்ட நான் கேட்டிருந்தேன் இன்ஸ்டாகிராம் போர்டில் போய் ஓட் பண்ணுங்கன்னு சொல்லி. நீங்கள் வந்து மெஜாரிட்டியாக வந்து இந்த ரெட் கலர் பேண்ட் போடுங்க அப்படிங்கிற மாதிரி ஓட் பண்ணியிருந்தீங்க. ஸோ உங்களோட ஓட்டுப்படி நான் வந்து ரெட்டு போட்டிருக்கேன். பட் இருந்தாலுமே உங்கள் ஒருத்தரோட டேஸ்ட்டையும் நான் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். நீங்கள் ஒருத்தரும் ஒரு கலர் போட்டிருந்தீங்க. பட் மெஜாரிட்டியாக வந்து இந்த கலர் சொன்னனால நான் இந்த கலர் போட்டிருக்கேன். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிளைண்ட் ஸ்பாட் மாதிரி தான் இருக்குது. நீங்கள் ஹார்ன் கொடுத்துட்டு போகிறது நல்லது. ஏன்னா பைக்காரங்க டக்குன்னு சந்துக்குள்ளேருந்து வராங்க. ஏன்னா வீடுகளும் இருக்குது. டக்குன்னு குழந்தைகள் எதுவும் ஓடி வந்துடக்கூடாது. கைஸ் நம்ம வந்து கடல் வழியாக தான் ட்ராவல் பண்ண போகிறோம். உங்களுக்கு வந்து பீச் தெரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இங்கே நிறுத்த முடியுதான்னு நான் உங்களுக்கு பார்க்குறேன். இந்த சைடில் இருக்க இடங்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி. இதை பார்த்தாலே வந்து கண்ணுக்கு அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குது. நம்மகிட்ட இருக்க ஸ்ட்ரெஸ் எல்லாமே போயிடும் இங்கே வந்தால். பட் இவங்கள்ட்ட இருக்க சந்தோஷம் நம்மகிட்ட இருக்குமாங்கிறது கேள்விக்குறி தான். ஃபைனலாக வந்து பீச் பார்க்கிங்குள்ளே வந்துட்டோம். இங்கே நம்ம பார்க் பண்ணுறதுக்காக ஒரு நல்ல இடத்த தேடிட்டு இருக்கோம். சேஃபான இடம் கிடச்சா நல்லாயிருக்கும். பார்ப்போம். கொஞ்சம் தூரமாக போனாலும் பரவாயில்ல. நமக்கு பார்க்கிங் ஏரியா வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இங்கேருந்து அந்த எண்டு வரைக்கும் பார்க்கிங் தான் ஃபுல்லாகவே. கைஸ் நமக்கு காரை பார்க் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு சேஃபான இடம் கிடச்சிருக்கு. பீச் நமக்கு வந்து அங்கே இருக்குது. இங்கே வந்து நிறைய விஷயங்கள் உள்ளே இருக்குது. நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே உள்ளே போய் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நம்ம வந்து இப்போ உள்ளே போகலாம். டிக்கெட் வந்து கரெக்டாக இந்த இடத்துல கலெக்ட் பண்ணுவாங்க. காருக்கு வந்து 30 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க பார்க்கிங்கு. இங்கேயே நமக்கு வந்து உள்ள பாத்ரூம் ஃபெசிலிட்டி எல்லாமே உள்ளே இருக்குது. வர்க்கலா பீச்சில் நம்ம எப்படி கிளிஃபில் நடந்துகிட்டே நம்ம பீச்சை பார்க்கலாமோ அதே மாதிரி இங்கே சாவக்காடு பீச்சில் வந்து நம்ம இங்கே நடக்கிற மாதிரி ஒரு வழி கொடுத்துருக்காங்க. இங்கே அழகாக நடந்துகிட்டே நம்ம பீச்சை பார்க்கலாம். இது பார்க்கவே வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. பொதுவாக கேரளா கொஞ்சம் ஹாட்டாக இருக்கும். பட் அதே சமயம் வந்து பச்சை பசேல்னு இருக்கும். பட் இந்த டைம் வந்து அவ்வளோ ஹாட்டாக இருக்க மாதிரி தெரில. பாருங்கள் டூரிஸ்ட் வந்து எங்கெங்கன்னு தான் வந்திருக்காங்கன்னு சொல்லி. இங்கே வந்து நின்றுருக்க வண்டிலாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் போட்டு நின்றுருந்துச்சு. பஸ்ஸில் வந்து ஒரு கும்பலே இறங்குச்சு. இது மதியங்கிறனால நமக்கு பார்க்கிங் ஈஸியாக கிடச்சிருச்சு. பட் எனக்கு தெரிஞ்சு ஈவினிங் வந்து நல்ல கூட்டம் வரும்னு நினைக்கிறேன். பொதுவாக பீச்சுக்கெலாம் கூட்டம் ஈவினிங் தான் வரும். இதை இப்போ தான் பார்க்குறேன். சப்போட்டா மரம் பாருங்கள் உள்ளே தெரியுதா? அப்படியே நம்ம நடந்து வந்துட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த எண்ணில் வந்து நம்ம குழந்தை விளையாடுறதுக்கு வந்து ஒரு பார்க் மாதிரி வச்சுருக்காங்க. இதுதான் நான் சொன்ன கிட்ஸ் பார்க்கு. குழந்தைய கொஞ்சம் விளையாண்டுருக்காங்க. உங்களுக்கு நான் வந்து பக்கத்தில் காமிக்கிறேன். என்ன தான் அங்கே வந்து அவ்வளோ பெரிய பீச் இருந்தாலும் சின்ன குழந்தைகளுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் தான் ரொம்ப பிடிக்கும் போல தெரியுது. இங்கே வந்து நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க அத்தனை பேரும். அது மட்டும் இல்லை நமக்கு பசிச்சா இங்கே வந்து கொஞ்சம் ஷாப்ஸும் இருக்குது. இங்கே வந்து நமக்கு கூல் ட்ரிங்க்ஸு, இங்கே சிப்ஸ் ஐட்டம் அது எல்லாமே இங்கே இருக்குது. அங்கே ஒரு கடை தெரியுது, அதுவும் பண்ணுற பாருங்க. அங்கே போய் நம்ம வந்து என்ன இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு ஃபுல்லாகவே காமிக்கிறேன். இங்கே நமக்கு வாட்டர் பாட்டில், கூல் ட்ரிங்க்ஸ், ஐஸ்கிரீம் எல்லாமே இருக்குது. நான் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கலான்ட்டு இருக்கேன். கைஸ் வந்ததுக்கு நம்ம வந்து மேங்கோ ஃப்ளேவரில் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கியாச்சு. சாப்பிட்டு முடித்த உடனே இந்த குச்சியை வந்து இந்த தவக்கலா டஸ்ட்பின்குள்ளே போட வேண்டியதான். இந்த ரூம்லேருந்து பார்த்தா பீச் நல்லா தெரியும் போல். நான் வந்து உங்களுக்கு உள்ளே போய் காமிக்கிறேன். கைஸ் நம்ம உள்ளே வரலான்னு வந்தால் இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம இங்கேருந்தே பார்த்துக்க வேண்டியதான். ஹாய் ப்ரோ. ஒரு காது கேட்கலன்னு நினைக்கிறேன். நம்ம பார்க் முடிஞ்ச உடனே அங்கே வந்து ஒரு பாத்து இருக்கும். அந்த பாத்தை தாண்டி நம்ம வந்துட்டே இருந்தோம்னா கொஞ்சம் மண் ரோடு மாதிரி வரும். அதை தாண்டின உடனேவே நமக்கு வந்து அப்படியே ஃபாரஸ்ட் மாதிரி அழகாக பைன் ட்ரீஸ்லாம் இருக்கும். ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்து இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்பாட். இது இங்கே வந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணலாம். நம்ம பாத்தில் நம்ம நடந்து போயிட்டே இருக்கோம். இப்போ வந்து உங்களுக்கு அதை ஜூம் பண்ணி காமிக்கிறேன். தெரியுதா? இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். அந்த மண் ரோடை தாண்டி அங்கே போகணும். பக்கத்தில் வந்துட்டோம். நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். பாருங்கள் இந்த இடம் வந்து எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி. அங்கே வந்து கடல், இங்கே வந்து மண், இங்கே வந்து செடி கொடி எல்லாமே இருக்குது. இங்கே வந்து மரங்கள்.
பாருங்கள் பயங்கர ஹைட்டாக இருக்குது. அப்படியே காட்டுக்குள்ளே வந்து அந்த மரத்துக்கு நடுவில் நின்றுருக்கு ஒரு ஃபீல் இருக்குது. இங்கே வந்து நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்கள். ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்து இது ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ஸ்பாட்டாக இருக்கும். இதை நான் சொல்கிறத விட நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா தான் இதை ஃபீல் பண்ணவே முடியும். இங்கேயே நமக்கு வந்து டைம் பாஸ் பண்ணுறதுக்கு மட்டில் ஓட்டுற மாதிரி ஒரு பைக் ஒன்று இருக்கும். பட் அந்த பைக்கில் வந்து 4 வீல் இருக்கும். அவங்க வந்து அதை பைக்குன்னு சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து 4 வீல் இருந்தாலே அதை நான் கார் கேட்டகரியில் சேர்த்துருவேன். இது வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக் தான். ஸோ ஓட்டுறது வந்து செம்ம ஈஸியாக இருக்கும். நம்ம இப்போ அதை போய் ட்ரைவ் பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வண்டி வந்து 570 சிசி. இப்போ நம்ம ஓட்ட போகிறது வந்து இந்த வண்டி கிடையாது. நம்ம ஓட்ட போகிறது வந்து 200 சிசி உள்ளது தான். அது வந்து ஒருத்தர் டிரைவுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காரு. அது வரைக்கும் நான் இதை உங்களுக்கு ஷூட் பண்ணி காமிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். உங்களுக்கு இது எவ்வளோ வருதுங்கிறது வந்து உங்களுக்கு நான் வண்டி ஓட்டி முடிச்சதுக்கப்புறம் சொல்கிறேன். இந்த மேட்டில் ஏற்றுறது தான் கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்குது. இது இந்த ஸ்லிப் ஆயிருமோன்னு பயமாக இருக்குது. ஸோ ஃபைனலாக நம்ம கிராஸ் பண்ணிட்டோம். நம்ம வந்து புதுசாக மோட்டார் விளாகிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதனால் அவங்க லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப், ஷேர் எல்லாமே பண்ணுங்கள். இதில் என்ன இன்ஜின் போட்டிருப்பாங்கன்னு எனக்கு ஒரே க்யூரியஸாக இருக்குது. இதை பற்றி உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து டோட்டலாக ஆட்டோமேட்டிக் மாதிரி தான் எனக்கு தோணுது. எக்ஸாஸ்ட் நோட்லாம் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் இந்த பீச்சுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் வந்து ஒரு பைக் லவரோ இல்லை கார் லவரோ வந்தீங்கன்னா இது நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. அதை என்னால் கேரண்டியாக சொல்ல முடியும். பட் இன்னொரு ரவுண்டு அடிக்கலாம். பட் இருந்தாலும் உங்களுக்கு நான் வந்து பீச் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கணும். ஸோ நம்ம வண்டியை அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு எப்படி போக வேண்டியதான். முதல்ல நான் உங்களுக்கு மான்ஸ்டர் மாதிரி ஒரு பைக் காமிச்சேன் பார்த்தீங்களா, அதுக்கு அவங்க வந்து 200 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அது வந்து 570 சிசி. நம்ம ஓட்டின வண்டி வந்து 200 சிசி. அதுக்கு வந்து அவங்க 100 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இன்னுமே இங்கே பட்டம்லாம் விட்றாங்களா, பார்க்குறக்கே அதிசயமாக தான் இருக்குது. எனக்கு வந்து இந்த இடத்த பார்க்கும்போது சென்னையில் உள்ள ஈசிஆர் மாதிரி இருக்குது. அங்கே ஒரு இடத்துல வந்து நான் ட்ரோனோட போனேன். அதே மாதிரி தான் இருக்குது இந்த இடமும் கூட. ஆனால் இப்போ நமக்கு கோயம்புத்தூர் பக்கத்துலேயே இந்த பீச் இருக்குது. நினச்ச நேரம் ஜாலியாக வந்துடலாம். அதை நினச்சி பார்க்கும்போதே சந்தோஷமாக இருக்குது. எனக்கு முதவே இப்படி ஒரு பீச் இருக்குது தெரிஞ்சுன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த பீச்சுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் ஒர்க்லாக்கே போயிருப்பேன். பட் இருந்தாலும் வந்து நமக்கு எல்லாமே லேட்டாக தான் தெரிய வருது. கொஞ்சம் வெயில் அடிச்சிட்டு இருக்கனால தண்ணிக்குள்ளே யாருமே அவ்வளோ இறங்க மாட்டேங்கிறாங்க. கொஞ்சம் வெயில் தணிஞ்சோன்னே இறங்குவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கடையெல்லாம் ஓப்பன் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். ஈவினிங் ஆக தான் இந்த இடமே வந்து களை கட்ட ஆரம்பிச்சிது. கூட்டமும் நிறைய ஆரம்பிச்சிது. கடைகளும் நிறைய திறக்க ஆரம்பிச்சாங்க. பஜ்ஜி போண்டா வந்து நல்லா சூடாக போட்டுட்டு இருந்தாங்க. நமக்கு வந்து ஒரு பஜ்ஜியும் டீயும் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இங்கே இருக்க கடைகள்லாம் நான் உங்களுக்கு கொஞ்சம் காமிக்கிறேன். இப்போ தான் வந்து இந்த பீச்சே கொஞ்சம் ஆக்டிவாக ஆக ஆரம்பிச்சிது. நம்ம வந்து கோயம்புத்தூர்லேருந்து வந்தனால ஏர்லியாக வந்துட்டோம். பட் இந்த ஏரியாவில் உள்ளவங்களாம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வரைய ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே நமக்கு ஒரு சர்பத் கடை இருக்குது. இதை வாங்கலாம்னு சொல்லி நான் நின்றுருந்தேன். இங்கே எனக்கு முன்னாடியே 2 பேர் நின்றுருந்தாங்க. ஓனர் வந்து ஐஸ் எடுக்கிறதுக்கு இங்கே போயிட்டார். இவர் வந்து இங்கே சோடா மட்டும் ஊற்றி வச்சுட்டு இருந்தார். பீச்சுனாலே நம்ம கண்டிப்பாக அங்கே ஒரு போட் பார்த்துடலாம். அதே மாதிரி இங்கேயும் ஒரு போட் இருந்துச்சு. ஆனால் இது ஒர்க்கிங் போட்டால் இல்லை சும்மா அழகுக்கு நேர்த்தி வச்சுருக்காங்களா அப்படின்னு மட்டும் தெரில. திடீர்னு பார்த்தா இங்கேயே நமக்கு ஒரு ஐஸ்கிரீம் கடையும் வந்துருச்சு. அங்கே ஒருத்தர் வாங்குறதுக்கு நின்றுருக்காரு. இந்த மாதிரி கடைகள் தான் இங்கே நிறையா இருக்குது. இங்கே நெல்லிக்காய், மாங்காய் எல்லாமே உப்பில் போட்டு ஊற வச்சுருக்காங்க. நம்மளும் கையோட ஒன்று வாங்கியாச்சு. எனக்கு எக்ஸிபிஷன் போயிட்டு வந்தோடனே இந்த மாதிரி விஷயங்கள் தான் வாங்கி சாப்பிடணும்னு ஆசைப்படுவேன். இது வந்து நான் சும்மா ஹைப் பண்ணல. உண்மையாலுமே டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. மேலேயே வந்து இந்த மிளகா பொடி எல்லாம் போட்டாங்க. இங்கே கலர் கலராக கொஞ்சம் பேக்ஸ்லாம் வச்சுருக்காங்க. பார்க்க கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது. பீச்சில் நிறைய பேர் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நானும் இறங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட ஆக்ஷன் கேமரா வந்து இந்த போபோ அப்படிங்கிற ஒரு கேஸ்க்குள்ளே வச்சுருக்கேன். ஸோ அதனால் தைரியமாக இறங்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து தண்ணி உள்ளே போன மாதிரி தெரில. அலை பாருங்கள் இப்படி வருதுன்னு சொல்லி. இந்த சின்ன பசங்களுக்கு வந்து அங்கே ஒரே விளையாட்டு தான். இங்கே வந்து ஆழம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அங்கே வந்து குழி மாதிரி கொஞ்சம் தோண்டி போட்டிருக்காங்க. உள்ளே போனோன்னா அது நமக்கே தெரியும். ஸோ இதுதான் நம்ம லிமிட் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டியதான். அது என்னன்னு தெரில, எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் சரி அங்கே வந்து தண்ணி இல்லை அப்படின்னா நம்ம வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ண முடியாது. ஆனால் இந்த பீச்சு தான் வந்து அது எந்த ஊராக இருந்தாலும் சரி அந்த ஊருக்கே ஹைலைட் அப்படின்னு நான் சொல்லுவேன். பாருங்கள் எல்லாருமே வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. நானும் உண்மையுமே பயங்கர ஹாப்பியாக தான் இருக்கேன். அங்கேயே நமக்கு வந்து ஹார்ஸ் ரைடும் இருக்குது. நான் வந்து ஷிம்லாவில் பட்டதோட சரி. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஹார்ஸ் ரைடே போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணேன். அங்கே குழந்தைகள்லாம் வந்து நிறைய பேர் ஏறி போயிட்டு இருந்தாங்க. அவர்கிட்ட கேட்டேன், ஒரு ரைடுக்கு வந்து 100 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஹார்ஸ் ரைடு மட்டும் கிடையாது, இங்கே வந்து நமக்கு கேமல் ரைடுமே இருக்குது. அதுக்கும் வந்து அவங்க 100 ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணுறாங்க. அதுலேயும் வந்து சின்ன குழந்தைங்களை வந்து கூட்டி போயிட்டு வந்து அழகாக சேஃபாக விட்டாங்க. நான் பார்த்தேன். வர்க்கலா பீச் மாதிரி இங்கேயும் வந்து நமக்கு லைஃப் சேவர் இருந்தாங்க. அங்கே கூட நம்ம ஈவினிங் அதுக்கப்புறம் எல்லாம் வெளியே வாங்கன்னு சொன்னாங்க. இங்கே வந்து யாருமே நீங்கள் வெளியே வாங்கன்னு சொல்ல, நம்ம எவ்வளோ நேரம் வேணாலும் நம்ம இங்கே இருக்கலாம். இந்த பீச்சில் இதுக்கு மேலே என்ஜாய் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணியாச்சு. வானம் பாருங்கள் எப்படி ஆரஞ்சு கலரில் சூப்பராக இருக்குன்னு சொல்லி. நம்ம வந்து நம்ம காரை எடுத்துகிட்டு நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியதான் இங்கேருந்து. கைஸ் நம்ம வந்து நல்லா என்ஜாய் பண்ணோம். இனிமேல் நம்ம வந்து வீட்டை பார்த்து எப்படி போக வேண்டியதான். திரும்பவும் கண்டிப்பாக வரலான்னு தான் இருக்கேன். ஏன்னா பக்கத்துலேயே தான் இருக்குது. கொஞ்சம் கூட டயர்ட் ஆகலை, அதான் உண்மை.
இப்போ நம்ம வந்து சாவக்காடு பீச்சோட கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். இப்போ சென்னை, தூத்துக்குடி, நாகர்கோயிலில் இருக்கவங்களுக்குலாம் வந்து பீச் வந்து பக்கத்துலேயே இருக்கும். பட் இதுவே கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கவங்களுக்குலாம் வந்து பீச்சை பார்க்கணுன்னா கண்டிப்பாக 6லேருந்து 8 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் போய் பார்க்க முடியும். ரொம்ப ரீசெண்டாக தான் இந்த பீச்சை வந்து என் ஃப்ரெண்ட் எனக்கு சஜஸ்ட் பண்ணா. நீங்கள் வந்து கோயம்புத்தூரில் இருக்கீங்க இல்லை இது பக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பக்கத்துலேயே ஒரு பீச்சை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா இந்த சாவக்காடு பீச் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். நான் நினச்சதை விடவே நல்லா சேஃபாகவும் ப்ளசண்ட்டாகவும் இருந்துச்சு. நீங்கள் வந்து ஒர்க்குக்கு போகிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா ஒரு நாள்லேயே போயிட்டு திரும்பி ரிட்டனாக உங்கள் ஒர்க்குக்கு போக ஆரம்பிச்சிடலாம். ஃபேமிலியாக போகிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக இது ஒரு பெஸ்ட் பிளேஸாக இருக்கும். நம்மளும் வந்து ஒன் டே ட்ரிப்பாக தான் பண்ணோம். நம்ம இந்த பீச்சுக்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னா கண்டிப்பாக 2லேருந்து 2.5 மணி நேரத்தில் நம்ம போயிடலாம். ஒருவேளை நீங்கள் வந்து ஸ்டே பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து ரூம்ஸ் அவைலபிளாக தான் இருக்கும். கண்டிப்பாக ஓயோவில் வந்து நான் பார்த்தேன் 700 rupeesலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ரூம்ஸ் எல்லாமே. இப்போ இந்த பீச் ட்ரிப்போட டோட்டல் பட்ஜெட்டுக்கு வருவோம். அப் 135, டவுன் 135 கிலோமீட்டர் வருது. நீங்கள் நல்ல ஒரு பெட்ரோல் மைலேஜ் காரில் போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து 1500 rupeesக்குள்ளே தான் வரும். டீசல்னா வந்து ஒன்றுமே கம்மியாக தான் வரும். இது கூட சேர்த்து டோலுக்கு வந்து நமக்கு 350 ரூபா வருது. இது வந்து அப்ராக்சிமேட் கால்குலேஷன் தான். மொத்தமாக வந்து உங்களுக்கு 1850 ரூபாக்குள்ளே வர வாய்ப்பு இருக்குது. திருப்பியும் சொல்கிறேன், நீங்கள் வந்து நல்ல ஒரு மைலேஜ் காரில் போகிற மாதிரி இருந்தால் இதோட கண்டிப்பாக கம்மியாக தான் வரும். நான் வந்து இன்றைக்கி பெட்ரோல் ரேட் என்னவோ அந்த ரேட்டில் போட்டு உங்களுக்கு ஒரு அப்ராக்சிமேட் கால்குலேஷன் கொடுத்துருக்கேன். இப்போ எனக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படின்னு நான் சொல்கிறேன். பெட்ரோல் வந்து 18.2 லிட்டர் ஆச்சு. நம்ம கார் மைலேஜ் வந்து கரெக்டாக 14.8 ரிட்டர்ன் பண்ணிச்சு. 1879 ரூபா ப்ளஸ் 350 ரூபா டோலோட சேர்த்து நமக்கு வந்திருக்கு. இந்த ட்ராவல் விளாக் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள். என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் வந்து ஆல் அப்படிங்கிற மாதிரி கொடுங்க. நீங்களோ இல்லை உங்கள் ஃபேமிலியோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ நீங்கள் போகிற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த விளாக் வந்து அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பார்க்காத வீடியோஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலோட கவர் பிக்சர் வந்து இன்றைக்கி தான் நான் மாற்றிருக்கேன். நீங்கள் போய் அதை பாருங்கள். பார்த்துட்டு வந்து நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த விளாக் அப்படிங்கிறது வந்து அவ்வளோதான். நாம் வந்து அடுத்த விளாகில் பார்க்கலாம். நான் அங்கே போயிட்டு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா நமக்கு வந்து வாழைக்காய் சிப்ஸ் தான். இது வந்து நிறையா இருந்துச்சு. நான் வந்து சாப்பிட்டுட்டேன். நீங்களும் அங்கே போனீங்கன்னா அங்கே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வாங்கி சாப்பிட்லாம்.